ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சில் 2 கிராம்பு 2 பட்டை கூடயே ஒரு நட்சத்திரப்பூ ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சோம்பு மறந்துட்டேன், அதனால் நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்குங்க. இது கூடயே 2 பச்சை மிளகாய் புதினா தலை கொஞ்சமாக சேர்த்துருக்குற வாசனைக்காக நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். பச்சை வாசனை போக வதக்கலாம். இது கூடயே தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன், அதையும் சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கிலோ சேர்த்துருக்குறேன். கூடயே மஞ்சள்தூள், சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கூடயே மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா அதுலேயே தண்ணி விடுங்க. நல்லா ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா தண்ணி விடு. தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம திரும்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா சிக்கன் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் ஓரளவு ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான். கருவேப்பிலை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சுட சுட சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது கூடயே பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.